ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 9ல் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை ஃப்ளை ஸ்டிச்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபிஷ் போன் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷோட முள் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் நீங்கள் பழகுனீங்கன்னா தான் லீஃப் ஃபில்லிங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பழக்கம் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறது. இந்த ஸ்டிச் போடுறதுக்கு எப்பயும் போல் நான் ஒரு 3 லைன் போட்டு வச்சுக்கோங்க. 3 லைன் போட்டுட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் அங்கங்கே ஈவனாக மார்க் பண்ணி வச்சுட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீடில் நூலை குத்தி வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு சைடில் ஏதோ ஒரு சைடு, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எந்த லாக்கும் போடாமல் திருப்பியும் ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தீங்களோ அங்கே ஒரு லாக் போட்டுருங்க. அதுக்கடுத்து எந்த சைடு போட்டிங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு போட்டுட்டு அங்கே இருந்து பின்னாடி ரிவர்ஸ் கொண்டு வந்து அங்கே குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய சேனல்லையே நான் டிப்ஸ் எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு டிப்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆரி பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக லைன் ட்ரா பண்ணி நீங்கள் போடுங்க பிகினராக இருக்கும்போது. ஏன்னா கோடெல்லாம் நீட்டாக வர்றதில்லை, கொனையாக போடுறீங்க. அது உங்களுக்கே உங்கள் கான்ஃபிடென்ட் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். கோடு போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும்போது உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷோட போன் மாதிரியே இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ணியே தான் அடுத்து நம்ம லீஃப் ஃபில்லிங் கொடுப்போம். என்னோட யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிப்ஸில் சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்பயும் போல் என் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் சூஸிங் மருதா ஆரி டிசைனர்ஸ்.